எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்தையில ஒரு டாப்பான கிட்டா, நல்ல கொடியாட்டுல ஒரிஜினல் கிட்டா வாங்கிட்டு போறீங்க. கிடா பச்சல கிட்டா பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு எல்லாம் கிடாதான். என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது கோயில் கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. சரி ரைட்டு. வரும்போது எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணே? 2 கிடாய் நல்ல கிடாயா வாங்கணும்னு நினைச்சோம். சரிங்கண்ணே. சரி ரேட் அமையல. சரி இது கொஞ்சம் அமைஞ்சு அமைஞ்சிருக்கு. ஒரு கிடா வாங்கிட்டு போறீங்க. சொன்ன விலை எவ்வளவுண்ணே? சொன்ன விலை 30 சொன்னாங்க. 30,000 ரூபாய் சொன்னாங்க. பார்த்தது எவ்வளவு மதிச்சீங்க நீங்க? நாங்க ஒரு 22க்கு மதிச்சோம். 22க்கு மதிச்சீங்க. 25க்கு அமைஞ்சு 25ன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. அப்படிதான். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? சிவகாசி. சிவகாசில இருந்து வாரீங்க. ஓகே 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 ஓகே. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் ரொம்ப சூடுதான். சூடுதான். விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஜாஸ்தியா தான் இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த 2 வீடு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? இது 2 வளப்புக்கு. இது எவ்வளவு வாங்கிட்டு போறீங்கண்ணா? இது 2 ஜோடி 10 ரூபா. 10 ரூபா வாங்கிட்டு போறீங்க. இது என்ன எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான் வாங்கிட்டு போறீங்கண்ணா? இது ஒரு 6 மாசம் தீபாவளி வரைக்கும். தீபாவளி வரைக்கும் வளர்ப்பீங்க அப்படிதானே? வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? பொடி குட்டி இது நம்ம வீட்டுல 30 ஆடு. 30 ஆடு வச்சிருக்கீங்க. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. வணக்கம். வணக்கம். சந்தையில நல்ல ரெட்டை குறுக்கல அருமையான புளியம்போர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடை பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன? அதிகா பல்லு அரப்பல் இருக்கு. பல்லு அரப்பல் தான் இருக்கு. எத்தனை மாசம் சனையா இருக்குங்க? 2 மாசம் சனையா இருக்கு. பால் கறந்து செக் பண்ணிட்டீங்க அப்படிதானே? எவ்வளவு வேலை சொன்னாவ? அவன் 24 சொன்னான். 24 சொன்னா. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 19 முடிச்சோம். 19 முடிச்சிருக்கிய. 19 நாடு வாங்கிட்டு போறோம். குட்டி இருந்தா முதல்ல எடுக்கலாம். இது எப்படி எடுக்க முடியும்? அவ்வளவுதான். எத்தனை மாசம் எடுக்க முடியும்? அது நாங்க விக்கிறதுக்காக கொண்டு முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்? அது 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் கண்டிப்பா ஆயிரும். நீயா எதனால பெரிய சைஸ் ஆடு வாங்குறீங்க? என்ன காரணம்? பெரிய சைஸ் ஆடு தான் வளர்க்கணும். சும்மா வளர்த்து வேஸ்ட்னே. இதனால லாபம் எடுக்க முடியுமா? ஆமா. இதென்ன கிடா நம்மகிட்ட இருக்கா? ஆமா. ஆடு இருக்குது. கிடாய் இருக்குது. கொண்டு போறோம். கிடா இருக்கு. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டு ஆடு 10-20 ஆடு இருக்கு. சரி சரி. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? கடலாடி பக்கத்துல ஆப்பனூர்ண்ணே. சரிண்ணே. மொத்தம் எத்தனை செட்டு ஆடு வாங்கிட்டு போறீங்கண்ணா? மொத்தம் 5 ஆடு. 5 ஆடு எல்லாம் ரெட்டை குறுக்காக தெளிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஆமா ஆமா. எல்லா ஆடு பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 6 பல்லு. 6 பல்லு தான். எல்லாமே 6 பல்லு தான். இந்த ஆடை பத்தி 6 பல்லு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கும்? இது 3 மாசம். 3 மாசம் சனை. சொன்ன வேலை எவ்வளவுண்ணே? சொன்ன வேலை 15. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 12. இந்த ஆடு இது 13. 13. அந்த ஆடு அது 10. 10. அந்த குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 2 குட்டியும்? அது 2 குட்டி 20 ரூபா. 20 ரூபா. கிடா மாதிரி அது 2 கிடா மாதிரி. சரிண்ணா ஓகே. கையில இருக்க மாதிரி சொல்லி 3 ரூபா. 3 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே 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 ஓகே. சந்தை எப்படி இந்த வாரம்? அதெல்லாம் பரவாயில்லண்ணே. பரவாயில்ல. வீட்டுல எத்தனை கொடி வச்சிருக்கியோ? வீட்டுல 10-20 ஆடு கிடக்கு. 20 ஆடு இருக்கு. கொடி வளர்ப்புல லாபம் இருக்கா? லாபம் இல்லையா? நல்ல லாபம் இருக்கு. எல்லா ஆடும் எங்க வாங்குனீங்க? எல்லாமே கொஞ்சம் எட்டயபுரத்துல தான் வாங்கணும். எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு வந்து எட்டயபுரத்துல தான் கிடைக்குமா? கிடைக்கும். சரி ஓகே. ஐயா வணக்கம். வணக்கம். 2 குட்டி ஆடு ஜாமுன்னு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படி என்ன? அது பல்லு 6. பல்லு 6 பல்லு இளம் பொருள் தான். மாதிரி 2 என்ன மாதிரி? 2 போட்ட மாதிரி. 2 பொம்மரி. அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. 3 ஆடு கணக்காகி போச்சா? ஆமா. எவ்வளவு வேலை சொன்னாவோ? 16 சொன்னா. எவ்வளவு முடிச்சிருக்கியா? எவ்வளவு கேட்டியா? ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டியா? 15. சரி. குட்டி என்ன மதிப்பு? ஆடு என்ன மதிப்பு போட்டிருக்கியா? அது ஆடு 5.5, குட்டி 10. குட்டி 10. இது 10, அது 5.5 வைங்க. அப்படி சொல்லுங்க. சரி ரைட்டு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடை? அது ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். 5 வருஷம் வச்சுக்கலாம். சரி ஓகே. இந்த 2 குட்டி எவ்வளவு வாங்கிருக்கியோ? இது 2 குட்டியும் 2000. கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி 1, பொம்மரி 1. பொம்மரி 1. எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறியோ? இது ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு. அதனால இது வாங்கிட்டு போறீங்க. இது வளைஞ்சுக்கிடுமா? அதெல்லாம் வளைஞ்சுக்கிடும். சரி ரைட்டு. தரமான ஆடை தான் வாங்கிட்டு போறீங்க. ரைட்டு. எப்போதுமே கொடியாடு தான் வாங்கி உங்களுக்கு. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியா? வீட்டுல ஒரு 4 உருப்படி இருக்கு. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை பரவாயில்லாம. ஐயா வணக்கம். வணக்கம். சூப்பர் செட் ஆடு ஜாமன் குட்டி ஒரு போல வளர்த்திருக்கு. மரி 2 என்ன மரிங்கயா? கிடா குட்டி. ஆடு பல்லு எப்படி என்ன? ஆதியா 6 பல்லு. 6 பல்லு. சொன்ன வேலை எவ்வளவு? 30 ரூபா சொன்னாங்க. 30,000 ரூபாய் சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கேட்டீங்க? நாங்க 24 கேட்டு 25 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? விலை பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலாம்? கூடுதல் தான். 1000 ரூபாய் கூடுதல் தான் அப்படிதானே? ஆடு தரமான ஆடா இருக்கலாம். இன்னொரு 10 வருஷம் வச்சுக்கலாம் ஆடை ஜம்முன்னு. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஆடு இல்ல. இப்பதான் வாங்குறீங்க அப்படிதானே? எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க சந்தையில? ஒரு 5-6 ஆடு பார்த்தோம். 5-6 ஆடு பாத்தீங்க. இந்த ஆடு பிடி காரணம் என்ன? இந்த ஆடுல என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க. வச்சுக்கலாம். முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்? 6 மாசம் வந்தா தான் எடுத்துடலாம். எந்த ஊர் போகுது? லாபம் கிடைக்கும். எந்த ஊர் போகுது? தச்சங்குளம் போகுது அப்படிதானே? வணக்கம். கரும்பூர் கிட்டா நல்ல முரட்டு கிட்டா. ஒரு 6 மாசம் குட்டியா இருக்காது? 6 மாசம் குட்டியா இருக்கும். சூப்பர் குட்டி வாங்கிட்டு போற. என்ன பிளான்ல மக்கா வாங்கிட்டு போற? வளர்த்து பெரிய கிடாய். பெரிய கிடா அப்படின்னு சொல்லிதான். சரி. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான் வாங்கிட்டு போற?
தீபாவளி வரைக்கும் வளர்க்கும். தீபாவளி வரைக்கும் வளர்க்கணும் அப்படிதானே? கைத்தீவனம் என்ன கொடுப்ப? வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கு? வீட்டுல 10 குட்டி கிடக்கு. 10 குட்டி கிடக்கு. கைத்தீவனம் நமக்கு கொடுத்துட்டுக்கா? சீனியர் போட்டு ஆட்டு தீவனம். ஆட்டுக்கு நல்லா மருந்து கொடுக்கணுமா வேண்டாமா பிரதர்? கிருமி மருந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா எந்திக்கும் குட்டி. எப்ப கொடுக்கணும்? எப்ப கிருமி மருந்து கொடுக்கணும்? போன உடனே போய் ஒரு 2 நாள் 3 நாள் சளி எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் ஓ சளி சரி பண்ணணுமா? ஆமா. சளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும்? சளிக்கு இந்த டெட்ராசைக்ளின் பொடி இருக்கு. பொடி இருக்கு. அது வாங்கி கொடுத்தாலே இப்ப சளி சரியாயிருமா? சளி சரி. அதை கொடுத்த பிறகு கிருமி மருந்து கொடுத்துருவியா? குட்டி நல்லா நீட்டா தெளிவாயிரும். தெளிவாயிரும். என்ன விலைக்கு போகும் ஒரு தீபாவளியோட? தீபாவளினா ஒரு வாங்கின விலை எவ்வளவு? இப்போ வாங்கினது 9500. 9500. தீபாவளியோட எவ்வளவு போகும்? தீபாவளி ஒரு 16 17 போகும். 16 17 கண்டிப்பா போகுமா? போகும். சரி. ஆர்டர் லாபம் இருக்கா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன். டிப்ளமோ படிச்சிருக்கீங்க. இப்போ பெரிய பண்ணை வளர்க்க வைக்கணும் ஒரு ஆசை. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நார்த்த பட்டினே. பக்கத்துல நறுக்குன்னு வாங்கிட்டு போறீங்க போலுக்குண்ணே. ஆமாண்ணே. கிடா மாதிரியா பொம்புறீங்களா? இது கடாண்ணே. எல்லாமே கிடா மாதிரி தான். நாலு மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே. 2 மாசம் குட்டினே. 2 மாசம் குட்டி. அடிக்கடி குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும் வாங்கிட்டு போறீங்கன்னா? ஒரு 7-8 மாசம் வளர்க்கணும். 7-8 மாசம் வளர்க்கணும். இதுக்கு முன்னால வளர்த்த அனுபவம் இருக்கா இல்லையா? இல்லண்ணே. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 4 குட்டி பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கீங்க? 4 குட்டி. 4 குட்டி 8 குட்டி ஆச்சு. ஆமா. ஏன்னா ஆடு வளர்க்கணும் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா? ஆடு வளர்க்கணும்ல, பொழைக்கணும்ல. பொழைக்கணும்ல, அதுக்காண்டி இது வாங்கிட்டு போறீங்க. ஆமா ஆமா. கைத்தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படின்னா என்ன கைத்தீவனம் கொடுக்கீங்க? என்ன இறை கொடுக்கீங்க? இடம் வந்து அகத்தினே வேற போட்டு துவரம் போட்டு வேற அப்புறம் வந்து இது வேப்பங்கொலை இதெல்லாம் கொடுத்துட்டு மஞ்சள் ஆமனே. எல்லாம் குட்டி நல்லா வளர்ந்துருக்கா? அப்படி ஆமனே வளர்ந்துருக்கு. அந்த குட்டி வந்து ஃபர்ஸ்ட் அந்த குட்டி நல்லா வளர்ந்துருக்கு. சரி. சொன்ன விலை எவ்வளவு? முடிச்சு எவ்வளவு சொன்னது? 6500 சொன்னாங்கண்ணே ஒரு குட்டி. முடிச்சு எவ்வளவு? 5 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 5. ஆனா இது கொடியாட்டுல வந்து கிராஸ் அப்படிதானே? ஆமா ஆமா. ஒரிஜினல் இல்ல. ஆமா ஆமா. சரி. வணக்கம். நம்ம ஆளு பாண்டி. எப்படி 3 ஆடு வாங்கிட்டு போறேன்? 2 கன்னி ஒரு கொடியாடு. பல்லு எப்படி என்னையாது? பல்லு எப்படி என்னையாது? பல்லு 1 வயசு 2 இலசு. 40,000 சொன்னேன். 40,000 சொன்னாவ. 40,000 வாங்க முடியல. கிலோ அடிச்சிருவீல. 36,000 விலை கொடுத்த. இன்னைக்கு எவ்வளவு காணும்? 26,000 தான் பெரும். 26,000 தான் பெரும். 27 வாங்கி 1000 கூட. ஆமா. சரி. எந்த ஊர்? நம்ம எந்த வியாபாரி? பழையனூர் பாண்டி. சரி ஓகே. ஒரு டாப்பான கிடா. விலை எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியான கிடா. ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான கிடா. இது வந்து ஆட்டுல இருந்த கிடா தான் நம்மளுக்கு. சூப்பர் கிடா. ஆட்டுக்காண்டி தான் அந்த கிடா வாங்கிட்டு போறாங்க. நல்ல தரமான கிடா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர் குட்டி. ஆமா. எத்தனை குட்டி வாங்கிருக்கியோ? ஆனா ஒரு 21 மாதிரி வாங்கிருக்கு. 21 மாதிரி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? ஆனா ஆவரேஜா ஒரு 5 to 7 மாசம் வரைக்கும் இருக்கும். 5 to 7 மாசம் குட்டியா இருக்கும். ஆமா. எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? அலங்காநல்லூர் மதுரை. ஒன்னானது தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களோ? அண்ணனுக்கு அவங்களுக்கு இந்த சாரு தான் போகுது. இந்த சார் பண்ணை தான் போகுது. இவங்க தான் பண்ண வச்சிருக்காங்களோ? பண்ண வச்சிருக்கா. பெரிய பண்ணையா? ஆமா. ஒரு 4 டைம் குட்டி எடுத்து கொடுத்துருக்கேன். எத்தனை ஆடு வச்சிருக்காங்க இப்ப ஒரு 110 வச்சிருக்காப்ல. 110 வச்சிருக்காப்லண்ணே. சரி. ஆவரேஜா என்ன பிரைஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா? ஆனா அவங்க சொன்ன விலை வந்து 13,000 ரூபாய் விலை சொன்னாங்க. நம்ம வந்து 9,000 ரூபாய்க்கு கேட்டோம். தீரெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 10,000 ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. நீங்க பரவாயில்லண்ணே. இப்படி வாங்கினா தான் வாங்கிட்டு ஒரு 4 மாசத்துல கை மாத்த முடியும். நம்ம லாபம் கிடைக்கும். சரி. நீங்க வாங்கி கொடுப்பீங்க? ஆனா நம்ம வாங்கி கொடுப்போம். நம்பர் சொல்லுங்க பாப்போம். ஆனா 63 84 12 56 20. சரி ஓகே. எப்ப வந்தாலும் 8 சந்தைக்குள்ள இருப்போம். கண்டிப்பா கால் பண்ணுங்க. எடுத்து கொடுத்துடலாம். வணக்கம். எந்த இருந்து வரீங்கயா? கோயில்பட்டில இருந்து வரீங்க. சூப்பர் கிட்டா. நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு கிட்ட வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பல்லு எப்படி என்னையாதீங்கயா? பல்லு நல்லா இருக்கு. பல்ல நல்லா இருக்கு. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? விலை சொன்னது 23 சொன்னாங்க. 23,000 சொன்னாங்க. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சே? எவ்வளவு மதிப்புல பாத்தீங்க? நாங்க 19 பார்த்தோம். 19 பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் 19 தான் கேட்டீங்களோ? ஆமா. ஃபைனல் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறியோ? 21க்கு. 21 வரும்போது எப்படிதான் வாங்க நினைச்சு வந்தீங்க? நாங்க 2 கடை வாங்கிட்டு வந்தோம். 2 கடை வாங்க நினைச்சீங்க? இதே ஒண்ணு போதும், நல்லா இருக்குது. ஒரு கடை போதுமே இதே வாங்கியாச்சு அப்படித்தானே? மன திருப்தி வாங்கியாச்சு. ஆமா. எத்தனை கடை பாத்திருப்பீங்க? ஒரு 10-12 கடைக்கு பார்த்தோம். 12 கடை பாத்தீங்க. இந்த கடை தான் வணக்கம். சூப்பர் கரும்பூர் ஒரிஜினல் கொடியாடு. பல் போட்டதா பல் போடாததா? பல் போடல. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? சொன்னாங்க 15 சொன்னாங்க. பார்த்தா எவ்வளவு மதிச்சீங்க? என்னது? எவ்வளவு மதிச்சீங்க? எவ்வளவு ரூபா மதிச்சீங்க? 12 ரூபாய்க்கு மதிச்சேன். 12 ரூபாய்க்கு மதிச்சே. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கியோ? 12 முடிச்சு. பணி 500. 12,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எந்த போறீங்க? சுத்தமான கருப்பு. ஆமையா. ஒரிஜினல் கருப்பு தான் வாங்கிட்டு போறீங்க. உங்களுக்கு கோயிலுக்கு வாங்கிருக்கா? கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. பல் போட்டதா பல் போடாதா? பல் போடல. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? விலை சொன்னது 32 ரூபா சொன்னாங்கய்யா. 32,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு மதிச்சியோ? 27க்கு மதிச்சு 28 ஆகி போச்சு. 28 ஆகி போச்சு. அதிகமா கம்மியா?
அதிகம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ரம்ஜான்னால பைக் எல்லாம் வரல. பரவாயில்ல. பரவாயில்ல, சுமாரா தான் இருக்கு வேலை, அப்படித்தானே? வரும்போது எப்படிடா வாங்க நினைச்சு வந்தியோ? என்னையா வரும்போது எப்படிடா வாங்க நினைச்சு வந்தியோ? நம்ம கருப்பு வாங்கணும் மட்டும் தான் வந்தேன். கருப்பு வாங்க தான் வந்து பெரிய கிடா வாங்க நினைச்சா இதே மாதிரி தரல. இல்ல, இன்னும் ஆடி மாசம் கோயிலுக்காக ஆடி மாசத்துக்கு இப்பமே வாங்கியாச்சு. அப்ப கிடைக்காது இல்ல கருப்பு. அதனால இப்பமே வாங்குறீங்க. ஆடி மாசம் எத்தனை மாசம் இருக்கணும்? பங்குனி சித்திரை வைகாசி ஆனி 5 மாசம் இருக்கு. 5 மாசம் முன்னாலே ஆடு வாங்கியாச்சு. வாங்கினா தானே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 4 குட்டி கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. 4மே கிடாமரி. 3 மாசம் குட்டியா இருக்குமாயா? இது 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டியா இருக்கும். என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு 3 மாசம் வளர்க்கலாம். 3 மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறேன். என்ன கைத்தினம் கொடுப்பீங்கயா? கை இறை வேற அகத்திக்குலை, வேற கடலைச்சண்டு கொடுப்பீங்க. நல்லா ஜம்முன்னு வளர்ந்துரும். ஆமா. வாங்கின விலை எவ்வளவு? வாங்கின விலை ஒரு குட்டி வந்து 7 ரூபா. 7 ரூபா. இனிமே நம்ம 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கா போகும்? 3 மாசம் வளர்த்தோம்னா 10 ரூபாய்க்கு போகும். 10 ரூபாய்க்கு ஒரு குட்டி. குட்டி ஒரு மாசம் 1000 நமக்கு கிடைக்கும். ஆமா. பல்லு இருக்கு. பல்லு இருக்கு. எத்தனை பல்லு இருக்கு? அது 6 பல்லு இருக்கு. 6 பல்லு. எத்தனை மாசம் செனையா இருக்கும்? சென்னையில இல்ல, சென்னையில இல்ல, வெறும் ஆடுதான். எவ்வளவு விலை சொன்னாங்க? 15 ரூபா. 15 ரூபா. சொன்னது எவ்வளவு? சொன்னது 15 ரூபா சொன்னாங்க. முடிச்சது எவ்வளவு முடிச்சிருக்க? முடிச்சது எவ்வளவு? முடிச்சது 12.5. 12 முடிச்சுட்டு வாங்கிட்டு போறீங்கன்னா ஆடு ரெட்டை குறுக்காடா இப்படி ஒத்த குறுக்கா? வணக்கண்ணே. 2 குட்டி வாங்கிட்டு போறேன். கிடாமரியா பொம்மரியாண்ணே? 2 கிடாமரி தான். 2மே கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? இது 3 மாசத்து குட்டி. 3 மாசம் குட்டி. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்ண்ணே? 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எத்தனை மாசம் வளர்க்கணும்ண்ணே? இன்னும் ஒரு 4 மாசம் வளர்க்கணும். 4 மாசம் வளர்க்கணும். என்ன இறை குடிப்பீங்க கையிறண்ணே? பருத்தி விதை தான். பருத்தி விதை. 10 மட்டும் தான் குடிப்பீங்களோ? அது பயங்கரமா வளருமாண்ணே? ஜம்மு வளருமா? என்ன விலை சொன்னா இது? இது எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? 13 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம். 13 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 3 மாதம் கழிச்சு 20 ரூபாய் போகும். 20 ரூபா. 20 ரூபா. 2 குட்டி 20 ரூபாய்க்கு போயிடும். ஜம்முன்னு வளர்த்துறீங்க. கிருமி தடுப்பூசி எல்லாம் போடல போட முடியல? அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உண்டு. சரி, ஓகே பிரதர். வணக்கம். 3 கிடாமரிங்களா பொம்மரி வாங்கிட்டு போறீங்களா? கிடாமரி. 3மே கிடாமரி. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்களா? ஆமாண்ணே. எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க பிரதர்? அது நான் இந்த மாதம் ஒரு வருஷம் வளர்ப்பீங்க. என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? அகத்தி, வேற புண்ணாக்கு தவிடு எல்லாம் கொடுப்பீங்க, அப்படிதானே? இது என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 12 ரூபா கரையும். விலை அதிகமா கம்மியா? கூட தான். வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? 10 கடை. 10 கடை. கிடா மாதிரி தான் வச்சிருக்கீங்க. பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களோ?